அண்ணா வணக்கங்கண்ணா. வணக்கம் அண்ணா, இப்போ நேற்று கடலூர், அதாவது விருதாச்சலத்தில் நடந்த அந்த நிகழ்வுகளை பார்த்தீங்களா? அதாவது திமுக நிர்வாகி நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களை ஆபாசமான வார்த்தைகளை பேச வைப்பாங்க. அதுக்கு பதிலாக நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் அவங்க கட்சிக்காரங்க தாக்குதல் நடத்தி வைப்பாங்க. அதை நீங்க எப்படின்னா பார்க்குறீங்க? ஒரு கருத்துக்களை சொல்லலாம். ஒரு அரசியல் தலைவருக்கு, அது ஒரு சீமான் போன்ற ஒரு தலைவருக்கு ஒருத்தன் அச்சுறுத்த தான் ஒரு திமுக காரன் அப்படிங்கிறது நம்மளுடைய அரசியல் ரீதியாக அது மிகவும் கண்டிக்கத்தக்கது. இன்றைக்கி ஸ்டாலின் பஸ்ஸில் போகிறாரு. பஸ்ஸில் போகும்போது ஒரு பப்ளிக் பஸ்ஸில் நிற்கிற அந்த பப்ளிக்கையே அடித்து கீழே விரட்டுற ஒரு தலைவருக்கு மத்தியில் சீமானை யாரும் எளிமையான முறையில் அணுகக்கூடிய ஒரு தலைவரை இப்படி தரக்குறைவாக, அதுவும் ஒரு பெத்த தாயை தரக்குறைவாக பேசுகிறான்னா அவனை தூக்கி போட்டு மிதிக்கிறது தப்பே கிடையாது. சீமான மாதிரி ஆட்களுக்கு பாதுகாப்பு வேணும். அந்த அவதூறு உண்மையில அந்த ஆபாசமான வார்த்தைகள் பேசுறது சரிதானா? அவங்க அந்த திமுக அதை பத்தி நீங்க என்னென்ன நினைக்கிறீங்க? இல்ல, திமுகவுடைய வேலையே ஆபாசமா பேசுறது, அரசியல் தலைவர்களை அசிங்கப்படுத்துது. நம்ம விஜயகாந்த்னு ஒரு தலைவர் இருந்தாரு, அவரை பாருங்க, மீடியாவில் அவரை குறைச்சி மதிப்பிட்டு அவரை கோமாளி மாதிரி ஆக்குறதுக்கு முயற்சி பண்ணாங்க. அது மாதிரி சீமான பண்ண நினைக்கிறாங்க. சீமான் அரசியல் ஆசான், அவரை அந்த மாதிரி பண்ணவே முடியாது. சீமான் கிட்ட ஸ்டாலினுடைய இது எடுபடாது. நம்ம முதல்ல யோசிக்க வேண்டிய நாம் தமிழர் கட்சின்றது ஒரு ரொம்ப செழுமையாக கட்டமைக்கப்பட்ட ஒரு வலிமையான ஒரு இளைஞர்களை கொண்ட ஒரு ஒரு சக்தி நிறைந்த ஒரு ஒரு இளைஞர்களோட ஆற்றலை நம்பி மட்டுமே நிற்கக்கூடிய, தேர்தலுக்கு வாக்குக்கு பணம் கொடுக்காம நேர்மையாக ஜாதி பார்க்காம வேட்பாளர் நிறுத்தக்கூடிய ஒரு பெரிய கட்சி. அந்த மாதிரி ஒரு கட்சியை நாம் என் வாழ்நாளில் நான் பார்த்ததே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு கட்சியில் இணைஞ்சிருக்கோம் அப்படின்றத ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம பெருமையாக பேசிகிட்டு இருக்கிறோம். ஆனால் சுற்றி இருக்கக்கூடிய இந்த திமுகவோட செயல்பாடுகள் எதுவுமே தொடக்க காலத்துலேருந்தே சரியில்லை. நான் கட்சியோட ஆரம்ப காலகட்டத்திலேருந்து பயணிச்சிட்ருக்கோம். அவங்க தொடக்கத்திலே அண்ணனை முடக்கிடணும், அண்ணனுடைய பேச்சை எப்படியா நிப்பாட்டிடணும், இப்போ வரைக்குமே பெரிய பெரிய ஊடகங்களில் அது தவறான கண்ணோட்டத்தை தான் காமிக்கிறாங்க. அந்த கண்ணோட்டத்தில் காமிக்கிறது தவறு இல்லை, அவங்க எப்படின்னா காமிக்காமல் போட்டோம். ஆனால் இயல்பு வாழ்க்கையில் பாதிக்கிற மாதிரியான சில விஷயங்களை பண்ணக்கூடாது. அண்ணனுக்கெல்லாம் ஒரு நாளே பத்தாதுன்னு சொல்லுவாங்க. அண்ணன் ஒரு நாளில் 24 மணி நேரம் எனக்கு 10 மடங்கு அவ்வளோ வேலைகள் இருக்குது. நேற்றைக்கு கலந்துக்கிட்ட கூட்டம் கூட அப்படி தான். அந்த கூட்டத்தில் அண்ணன் பேசுகிறாங்க, எல்லா இதையுமே கருத்தை எடுத்து முன்வைக்கிறாங்க. அந்த கருத்தை எதிர்கொள்கிறதுக்கு வழி இல்லாதவங்க, வக்கு இல்லாதவங்கலாம் இந்த திமுகவில் ஒளிஞ்சிக்கிட்டு அவங்க அதுக்கேற்ற மாதிரியான சில்லறை வேலைகளை பார்க்குறாங்க. அந்த நம்ம கேட்க முடியல. அதுக்கப்புறம் அது இல்லாமல் நேற்று நடந்த என்னென்ன சம்பவம் என்னென்னா, வாகனத்தை தடுத்து நிறுத்துறாரு ஒருத்தர். ஒரு கட்சியோட தலைவரோட வாகனத்தை ஒரு தனிநபரால் தடுத்து நிறுத்த முடியுது. எந்தவித பாதுகாப்புக்கும் உறுதி இல்லை. இந்த மாதிரியான ஒரு சீர்கேடான நாட்டை வச்சுக்கிட்டு இதே செய்தியை அப்படியே திசை திருப்பி அண்ணன் ஏதோ இறங்கிட்டாரு, அண்ணன் ஏதோ அடிச்சிட்டாரு, கை நீட்டிட்டாரு அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. என்ன நடந்தது? அந்த இருட்டுக்குள்ள அவர் எங்கேருந்து வந்தார்? யார் சொல்லி வந்தார்? அவர் நிறைந்த மது போதையில் இருக்கிற மாதிரி இருக்கு அவரை பார்க்கும்போது. அவரால் நிதானமாக பேசக்கூட முடியல. உங்களுக்கு எதிர்க்கணும்னு தோணுதா, வாதத்தை முன்வைங்க, மேடையில் சந்திப்போனாமோ, மக்கள்கிட்ட போய் பேசுவோம். அண்ணன் தான் சொல்கிறாரு, அரை மணி நேரம் பெரிய பொது மேடை ஒன்று போடுங்க, ஸ்டாலின் அரை மணி நேரம் பேச வைங்க, நான் அரை மணி நேரம் பேசுனேன், அதுக்கப்புறமா அண்ணாமலை பேசட்டும், அப்புறமா விஜய் பேசட்டும், எல்லாரும் பேசட்டும், அதில் மக்கள் முடிவு எடுக்கட்டும். அதை விட்டுட்டு இந்த மாதிரி பொது இடத்துல அவருடைய பாதுகாப்பு அச்சுறுத்த மாதிரி வெறுங்கையில் வந்தவர் நாளைக்கு ஏதாவது வெடிகுண்டு எடுத்து வந்தார்னு வச்சுக்கிடுவோம். அப்போ என்ன ஒரு நிலைமை? இல்லை, நாங்களே இன்னும் கொஞ்சம் ஆத்திரப்பட்டு இன்னும் அதிகமான வேலை கட்டியிருந்தா ஆத்திரப்படுத்த மாதிரி செயல்களை திமுக காரங்க தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இன்னும் சமகால அரசியல் புரியலை. இன்னும் அவங்க இந்த தாத்தா காலத்து இந்த கலைஞர் காலத்து திமுகவாக தான் இருக்காங்க. இதே சம்பவம் போன தேர்தலில் ஒருத்தர் ஓடி வருகிறான் உதயசூரியன் சொல்லிட்டு வெறும் உள்ளாடை மட்டும் அணிஞ்சுக்கிட்டு கையில் பெரிய ராடு எடுத்து ஓடி வந்தாப்புல. இந்த தேர்தலுக்கு என்ன பண்ண போறாங்கன்னு என்ன காத்திருக்காங்கன்னு தெரியல. அவங்களுக்கு எதிர்ப்பை சமாளிக்கிறதுக்கு தெரியல. அவங்களுக்கு சித்தாந்த ரீதியாக அவங்க பலமா இல்லை, அவங்க ஒவ்வொரு இடையும் பலவீனமா இருக்கின்றதை அதை காட்டுது. அவங்க நேர்மையா நின்று மேடல் நின்று நான் இந்த திட்டங்களை செய்தேன், இதுக்காக எங்களுக்கு வாக்கு செலுத்துங்கன்னு சொல்றதுக்கு அவங்களுக்கு தெம்பும் திராணியும் ஒரு அளவு கூட இல்லை, ஒரு மிஞ்சித்து கூட அவங்கள்ட்ட இல்லை. அவங்க ஒவ்வொரு நேரத்துலையும் அவங்க வெறும் காளிகள், அவங்க வெறும் ரவுடிகள் அப்படின்றத உறுதிப்படுத்திட்டே இருக்கிறாங்க. நாங்கள் எல்லாத்தையும் உத்து கவனிச்சுட்டு தான் இருக்கோம். இல்லை அப்படி உங்களுக்கு சண்டை போடணும்னு தான் தோணுச்சு அப்படின்னா வாங்க, சண்டையும் போட்டு பார்த்துக்கலாம், யாருக்கு யார் பலமா இருக்கான்னு பார்த்துக்கலாம். அதுக்கு இது இடமே இல்லை. அதாவது திருமாவளவன் பண்றதெல்லாம் சரிங்கிறானுங்க, அதெல்லாம் வச்சுட்டு இந்த திமுக காரனுங்க என்னென்ன பண்ணணுமோ அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு அலைகிறானுங்க. இது ஒரு தாயை பற்றி ஒருத்தன் பேசுகிறான் அப்படின்னா
நானாக இருந்தால் அந்த இடத்துல வேற மாதிரி இருந்திருக்கும். அண்ணன் இங்கே போய் கொஞ்சம் அவனுக்கு அட்வைஸ் தான் பண்ணாரு தவிர அதை சொன்னதுக்கு அவரை வந்து அடிக்க போய் அவனுக்கெல்லாம் என்ன இருக்குன்னு அந்த இது பண்ணியிருக்கான். அதை வன்மையாக கண்டிக்கிறோம். மேலும் மேலும் இந்த மாதிரி திமுக பண்ணிட்டு இருந்தாங்கன்னா இது நல்லதுக்காகாது. 2026 பார்ப்போம். நேற்றைய நிகழ்வில் எங்கள் அண்ணன் அரசு ஊழியருக்காக 20 அம்ச கோரிக்கைகள் நிறைவேற்றி பேச வந்திருக்காரு அவங்களுக்கு ஆதரவாக. அந்த நிகழ்வு எதுக்காக பேச வராரு? உங்களுடைய திமுக அரசு அதை சரியான முறையில் கையாண்டு எங்கள் அண்ணன் பேசணும் அவசியமே இல்லை. அதனால் பேசிட்டு கீழே இறங்க வரும்போது திமுக குண்டர்கள் ஒரு 4-5 பேர் சேர்ந்து நல்லா குடிச்சிட்டு வரும்போது எங்கள் அண்ணன் காரை அடித்து தவறான முறையில் வார்த்தையை விடுதாங்க. எங்கள் அண்ணனோட அம்மா பற்றி தவறாக பேசுறது. அதனால எங்கள் அண்ணன் என்னடா வேணும்னு கேட்டு வெளியே இறங்கும்போது அண்ணனோட தாக்க முயற்சி பண்ணும்போது கூட உள்ளவங்க இந்த தள்ளுமுள்ளாயிருக்கு. அதனால இதை வந்து நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். இந்த நீங்கள் சரியான முறையில் இதை கையாள திமுக அரசு கையாளலைன்னா தமிழ்நாடு முழுக்க எங்கள் அண்ணனை உத்தரவுக்காக நாங்கள் காத்திருக்கோம். எங்கள் அண்ணன் ஒரு உத்தரவு விட்டாச்சுன்னா தமிழ்நாடு முழுக்க நாங்கள் பெரிய அளவில் ஆர்ப்பாட்டம் போராட்டம் முன்னெடுத்து இந்த திமுகவுக்கு ஒரு பாடம் புகட்டுவோம். திமுகவில் எந்த மாதிரி செயல் எதுவும் செய்யலையா? மதுரையில் ஒரு சம்பவம் நடந்துச்சு 15 ஆண்டுக்கு முன்னாடி. ஒரு அலுவலகத்தை எரிச்சாங்க, தினகரன் அலுவலகத்தை. அது அவங்க ஒரு சொந்த அலுவலகம். அந்த அலுவலகத்தை எரிச்சதுக்காக நீங்கள் இது வரைக்கும் எதுவுமே நடவடிக்கை எடுக்கல. அதே மாதிரி எங்கள் அண்ணன் இந்த மாதிரி தாக்க முயற்சி கொலை முயற்சி பண்ண நீங்கள் முயற்சி பண்ணியிருக்கீங்க. அதுக்கு தகுந்த நடவடிக்கை எடுத்து அந்த குண்டர்களை நீங்கள் கைது பண்ணணும். இல்லை கைது பண்ணல அப்படின்னா தமிழ்நாடு முழுக்க பெரும் போராட்டத்தை நீங்கள் சந்திப்பீங்க. இது முழுக்க முழுக்க தவறுதனமா? அதோட இது வந்து திமுக அரசோட கையாளாகத்தனமும் காவல்துறையோட கண்மூடித்தனமான ஒரு பொறுப்பில்லாததானே இதை காமிக்குது. ஒரு மிகப்பெரிய தமிழ்நாட்டோட மூணாவது பெரிய கட்சியோட ஒரு தலைவர் அவர் காரை மறிச்சு ஒரு ஆள் வந்து ஒரு ஆளாவே வச்சுக்குவோம். அவரை திமுக பிரமுகருங்கிறது 2வது தான் வரும். ஒரு ஆளாவே வச்சுக்கோங்களேன். ஒரு ஆள் மறிச்சு இப்படி பேசுறாரு அப்படின்னா அப்ப நீங்க ஒரு தலைவருக்கு ஒரு கட்சியின் தலைமைக்கு நீங்க என்ன விதமான பாதுகாப்பு கொடுக்கீங்க? இது மிக மிக கண்டிக்கத்தக்க ஒரு அண்ணனோட ஒரு குரலுக்காக தான் நாங்கெல்லாம் அமைதியா இருக்கோம். அண்ணன் வந்து ஒரு கண்ணசைவுக்காம இன்னைக்கு என்ன ஆயிருக்கும்? தமிழ்நாட்டுல சட்ட ஒழுங்கு தானே சீர்கேடா இருக்கும். அப்ப நீங்க என்ன கொண்டு வரீங்க? என்ன கட்டமைக்க பாக்கீங்க? ஒரு மனுஷனை ஒரு மக்களுக்காகவும் மண்ணுக்காகவும் அடுத்த தலைமுறைக்காகவும் தொடர்ந்து களத்துல நிக்கிற ஒரு தலைவனை நீங்க மறிச்சு ஆபாசமா பேசுறது வந்து எப்படி சரியான கூற்றா இருக்கும்? இதை வந்து முதல்ல அந்த திமுக கட்சி இருக்குல்ல, அந்த கட்சியோட தலைவரே முதல்ல இதுக்கு மிகுந்த ஒரு பெரிய கண்டனத்தை தெரிவிச்சிருக்கணும். அது அவங்க கட்சிங்கும் போது அதுக்கு முழு பொறுப்புமே அவர் தான் எடுத்திருக்கணும். அப்படி எதுவுமே இங்க நடக்கலையே. இங்க எப்பவுமே நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமானை சுத்தி நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு நெரேட்டிவை செட் பண்ணிட்டே இருப்பாங்க. அவர் கோவப்படுவாரு, அவர் ஏதாச்சும் பண்ண நீங்க இப்படிதானே பாத்திருப்பீங்க. 41 பேரை கொண்டுட்டு ஒரு கட்சி தலைவர் வந்து ஓடி ஒளிறாரு. அந்த கட்சி தலைவரை நீங்க பார்க்கும்போது எங்க அண்ணன் அப்படி இல்லை. நீ வம்புனா வம்பு, நீ அன்புனா அன்பு. காரை மறிச்சுட்டு ஒருத்தன் கெட்ட வார்த்தையில பேசும்போது நீங்க என்ன இருப்பீங்க? இப்ப நான் தான் இருக்கேன், கார்ல போய்கிட்டு இருக்கேன், என்ன மறிச்சுட்டு ஒருத்தன் பேசும்போது என் பிள்ளை இறங்கி அடிக்கதானே செய்வான். அப்போ ஒரு தலைவன் எப்படி நீங்க பண்றதெல்லாம் மேலும் 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 அழுத்தம் கொடுத்துட்டேன்னா ஒரு தலைவனுக்கு கோபம் வரதானே செய்யும். இதை எப்படி நம்ம சரியானது இதை வந்து திமுக அரசு ரொம்ப தீவிரமா கண்காணிச்சு அண்ணனுக்கான பாதுகாப்பை இந்த கவர்மெண்ட் இந்த அரசாங்கம் கண்டிப்பா வழங்கணும். அண்ணனுக்கான பாதுகாப்பு வந்து நாங்க தான் எங்க அண்ணன் சொன்னாலும் நாங்க வந்து இந்த அரசாங்கத்தை நம்பாம எங்க அண்ணனுக்கு நாங்க பாதுகாப்பை கொடுத்துருவோம். ஆனா இதுக்கு திமுக அரசு கண்டிப்பா ஒரு நடவடிக்கை எடுக்கணுமா?